சமீபத்திய பொருளாதார குறியீடுகள் இந்தியாவின் வளர்ச்சி விகிதத்தை உலகுக்கு நமது வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு அம்சங்களை பறைசாற்றுகிறது. கடந்த ஆண்டு இறுதி வரை பல முன்னணி பொருளாதாரங்களின் தலைவர்கள் நம் மண்ணின் பெருமைகளையும் வளர்ச்சி கருவிகளையும் பார்த்து மகிழ்ந்த பரவசத்துடன் ஊர்திரும்பினர். நமது கூடங்குளத்தில் பாதுகாப்பு அம்சங்கள் பலமாக கொண்ட தொழில்நுட்பங்களுடன் தீர்மானித்த கூடங்குளம் அணுமின் உற்பத்தி நிலையத்தின் பயனாக நாம் தற்சமயம் 3000 மெகாவாட் பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். இது தென்னிந்தியாவின் தேவைகளை 60% வரை பூர்த்தி செய்துவிடும். அடுத்த 3 ஆண்டுகளில் இதன் மின் தயாரிப்பு திறன் 6000 மெகாவாட்டாக இரட்டிப்பாக இருக்கிறது. 2025இல் நம் தேசமே மின்மிகை நாடாக உயர்ந்து விடுவோம். இது தொழில்துறைக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். தொலைத்தொடர்பு சேவைகளுக்கும் ஆக்கப்பூர்வமான உந்து சக்தியாக இருக்கப் போகிறது. சாப்ட்வேர் துறையில் தகவல் திருட்டுகளின் அவசியத்தை உணர்ந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்கா சென்ற பிரதமர் மோடி அங்கு அறிவித்தது, இந்தியா விரைவில் தகவல் திரட்டு புரட்சியில் சாதிக்கப் போகிறது. அதன் முதல் அடியே நம் மண்ணின் தகவல்கள் உள்நாட்டு சர்வர்களில் மட்டுமே சேமித்து வைக்கப்படும் என்பதாகும். வெளிநாட்டு சர்வர்களில் சேமிக்க தடை செய்யும் வலிமையான சட்டம் வரப்போகிறது என அறிவித்தார். பல லட்சம் கோடி பேர் ஒரே நொடியில் தகவல்களை கையாண்டால் நமது சர்வர்கள் தாங்குமா? இந்த கேள்விக்கான விடை தேடலில் அதிவேக இன்டர்நெட், தங்கு தடை இல்லா மின்சாரம், அதிவேக செயல்பாடுகள் கொண்ட கணினி தேவைப்படுகிறது. இவை அனைத்தையும் கையாண்டு சாதிக்க திறமையான சாமர்த்தியத்தாளிகளும் மிக அவசியம் தேவைப்படுகிறது. தமிழகத்தில் மின்சார புரட்சி காரணமாக நொடிப்பொழுது மின் தடையின்றி தங்கு தடையில்லா மின்சார விநியோகம் இருக்கிறது. அதை உறுதி செய்தது ரஷ்யா தான். நமது இன்டர்நெட் வேகம் சர்வதேச வளர்ச்சிகளை கொண்டு அதை நம் நாட்டிலும் தவழ வைத்து நமது கடந்த 20 ஆண்டுகால தகவல் புரட்சி கொள்கைகளை அது தீர்மானிக்கிறது. தென்சீன கடல் பகுதியில் இருக்கும் ஒரு மிக சிறிய புள்ளிக்காய் இருக்கும் ஹாங்காங்கும் தைவானும் உலக செமி கண்டக்டர்கள் தயாரிப்பில் முழு ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். அதை தகர்த்தெறிந்து நாமும் அதில் சாதிக்க விரிவான செயல் திட்டத்தை பிரதமர் மோடி அறிவித்து அதை செயல்படுத்தியும் வருகிறார். இந்தியா விரைவில் செமி கண்டக்டர்களை தயாரிக்கும் நாடாக உயர்ந்துவிட்டால் நமது கணினிகள் இந்திய செயல்திறனை விட அதிவேகமாக உயரும். விலைகள் நம் தனிநபர் வருமான எல்லைக்குள் இருக்கும். அதாவது மொபைல் ஃபோன் எப்படி தினக்கூலி சாமானியர்கள் வரை வந்துவிட்டதோ அதே புரட்சியை தகவல் தொழில்நுட்பத்திலும் காணப்போகிறோம். இதே செமிகண்டக்டர் புரட்சியின் பயனாக அதிவேகம் பறக்கும் ரயில்களின் பாதுகாப்பு அம்சங்களும் சாலை வாகனங்களின் மேன்மையும் அடுத்த தலைமுறை பார்க்கப் போகிறது. உக்ரைனில் போர் பதட்டம், வளைகுடா நாடுகளில் யுத்த காட்சிகள் என அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் சிக்கி தவிக்கையில் இந்தியா குளோபல் சவுத், அதாவது தென்னுலக வளர்ச்சியின் அச்சாணியாக உயர்ந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.